அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 28/5/2024. பஞ்சமி திதி பிற்பகல் 3:24 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. உத்திராடம் நட்சத்திரம் காலை 9:31 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் மேல்நோக்கு நாள். மந்த யோகம் காலை 9:31 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும், மேஷத்தில் புதன். இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திரம். இன்றைய தினம் முடிவடைகிறது. இன்று என்ன செய்யலாம்? வியாபார கணக்கு முடிக்க, பணியாட்களை விடுவிக்க, அழகு உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, ரகசியங்கள் வெளியிட, பழைய நட்பை புதுப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, திருப்தியை விட மிகப்பெரிய பொக்கிஷம் ஏதுமில்லை. பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் ஏதுமில்லை. ஆமாங்க, என்ன இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு அதில் நாம் திருப்தி அடைஞ்சோம்னா அதை விட நமக்கு பெரிய சந்தோஷம் என்ன இருக்குங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கிட்டோம்னா நம்மளை ஜெயிக்கிறவங்க யாருங்க இருக்கா? யாருமே கிடையாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மன திருப்தியுடன் பொறுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறது. அதனால் திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பணவரவும் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள், சமையலறை சாதனங்கள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி சில பொருட்கள் இதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அந்த மாதிரி சாதனங்களும் இன்றைய தினத்தில் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். லாபம் அதிகமாகவே இருக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகத்தில் இன்னும் கொஞ்சம் பெருசாக வர்றதுக்காக சிலதெல்லாம் படிக்கணும், நம்ம அறிவியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் வருவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, நேற்றைய நினைவும் வேண்டாம், நாளைய எண்ணமும் வேண்டாம். இன்றைய வேலையை சிறப்பாக செய். நிச்சயம் உனக்கு கிடைக்கும் வெற்றி இது மெய். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கண்ணு முன்னால் கை கெட்டின தூரத்தில் என்னென்ன கடமை இருக்குதோ அதை முதல்ல செய்து முடிப்போம். ஏன்னா எல்லாமே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்த செயல்கள் தான். அதனால் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்லாம் தள்ளி போடாமல் எதுவாக இருந்தாலும் உடனடியாக எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய
சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. வேலையில் இருந்துக்கிட்டே சின்னதாக சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. ஏன்னா தர்ம கர்ம ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தர்ம காரியங்களில் நிறைய நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க, ஈடுபடுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. ராசிக்குள்ளார சூரியன் இருக்கிறதுனால வேனல் கட்டி, அடிவயிற்று வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. குரு பகவான் ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர்னு 1.5 கிலோ ஏறின மாதிரி இருக்குதே, வெயிட்டை கொஞ்சம் குறைக்கணும். பார்க்குறவங்க கூட கேட்டாங்க, என்ன இப்படி உப்பிட்டே போகிறேன்னு, கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளார பேசிப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய யோகாதிபதி புதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால கொஞ்சம் பணத்தை விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கணும். வீண் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் இன்றைக்கி இருந்தாலும் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இடத்தை பொறுத்து சிந்தனைகளும் மாறும், எண்ணங்களும் மாறும். இடமாற்றம் எல்லாவற்றையும் மாற்றும். ஆமாங்க, அதனால தாங்க மாற்றத்தை நீங்கள் எப்பயுமே எதிர்பார்ப்பீங்க. மாறுபட்டவர்களோடு நாம் பழகணும், அவங்களோட நாம் பயணிக்கணும். 4 பேரோடையே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை முடிச்சுக்கூடாதுன்னு எங்கும் எப்போதும் பறந்து விரிந்த உலகம் முழுக்க பயணம் செய்ய வேண்டும் என்று பறவைகளைப் போல சிந்தனைகளை பறக்க விட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், டென்ஷன் தான். வீட்டில் கூட எல்லோரும் கொஞ்சம் எதிர்த்து தான் பேசுகிறாங்க. நம்மளை யார் புரிஞ்சுக்கிறாங்க? சரி பரவாயில்ல, ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான், இப்போ மட்டும் என்ன அதெல்லாம் புதுசாக நடக்குதா அப்படின்னு மனசுக்குள்ளாரையே இன்றைய தினம் கொஞ்சம் புலம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க. காரணம், சந்திராஷ்டமமும் போயின்னு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி செய்திகளை இன்றைக்கி உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சாதாரணமாக ஏதோ சொல்ல போய் அது சண்டையில் முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா சந்திராஷ்டமம்னாலே அப்படி தான், சண்டை போடணுங்கிற எண்ணத்தோடு நீங்கள் எதையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க, பேச ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. இயல்பாக ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க, அதில் ஒரு வார்த்தையை இவங்க பிடிச்சிக்கிட்டு சண்டைக்கு வருவாங்க. அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய தினத்தில் நல்லதுங்க. இன்றைய தினம் பிள்ளைகள் விஷயத்துலேயும் அவங்க போக்கில் விட்டு பிடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தன்னுடைய சுய அமைதியை நிராகரிப்பவர்கள் துன்பத்தை தானே தேடிக்கொள்கிறார்கள். தன்னுடைய சுய அமைதியை தேடிக்கொண்டிருப்பவர்கள் மேலும் மேலும் அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைகிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க பணம் காசு இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் அமைதியை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க.
பணம், காசு, பொருள், புகழ் இதெல்லாம் விட மன அமைதி தாங்க ரொம்ப முக்கியம். எல்லாம் நம்ம பார்த்தாச்சுங்க, எல்லா பதவியிலையும் இருந்தாச்சு. எல்லாம் பதவியில் இருக்கும்போது என்ன பேசுவாங்க, பதவியை விட்டு இறங்கிட்டா என்ன பேசுவாங்க, எல்லா காட்சிகளையும் பார்த்தாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. மன அமைதி தாங்க நிஜம். அதுதாங்க ஒரு மனுஷனுக்கு வெற்றி. அதுதாங்க, அது இருந்தால் தாங்க நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் தாங்க வாழ முடியும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அமைதியை விரும்பக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களை பார்க்குறார், நேரடியாக பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் விலக ஆரம்பிக்கும். மனம் திறந்து சில நண்பர்களிடம் தினம் நீங்கள் பேசுவீங்க. மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி வர ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சண்டை எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன காரணம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்படி பேசணுங்கிற மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று சொல்ல போய் ஏதாவது ஒரு கோபம் வந்துடுது. அதில் சில வார்த்தைகள் நம்ம விட வேண்டியதாக இருக்குது. அவங்கள குறை சொல்லியும் தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு இருக்குங்கிறது நல்லா தெரியுது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. வர வேண்டிய பணத்தை கொஞ்சம் கேட்டு பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. ஆனால் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவு வரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுமார் தாங்க, அவசரப்படாதீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சில நேரங்களில் உங்களை தாழ்த்தி பேசுபவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவர்களால் முடிந்தது அது மட்டும்தான். ஆமாங்க, அதனால தாங்க சிலர்லாம் ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுவாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் குறை சொல்கிறதுக்குனே பிறந்தவங்களாக இருப்பாங்க. அது மாதிரி உள்ளவர்களிடம் மேற்கொண்டு பேசாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று தன்னுடைய கடமையில் இறங்கி சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. சவால்களில் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. பிரபலங்கள் நீங்கள் கேட்ட உதவியை செய்து கொடுப்பாங்க. பணவரவும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன்லேருந்து எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி புதுசு வாங்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி பேசலாம். கடையை நம்ம சொந்த இடத்துக்கே மாற்றிடலாமே, மாதம் மாதம் வாடகை இவ்வளோ கொட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் வாடகை இடத்துல இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தாங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகளை கொடுத்து வந்த மேலதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றப்படுவார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் முடிச்சுட்டு வருவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பெற்றோருக்கு இருந்து வந்த சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி எல்லாமே உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் துணிஞ்சு இறங்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, ஒருவர் பொய் சொல்கிறார் என்று தெரிந்த பின்னும் என்கிட்டயே பொய் சொல்கிறியா, ஏன் பொய் சொல்கிற அப்படின்னு கேட்குறது அறிவாளித்தனம் அல்ல. ஏன்னா அதுக்கும் அவர் மறுபடியும் ஒரு பொய்யை தான் சொல்லுவார். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு பொய் பேசுபவர்களையெல்லாம் தன் பக்கத்தில் வைத்து கொள்ளாமல் அவர்களையெல்லாம் புறத்தே தள்ளி வைக்கக்கூடியவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ராசியில் கேது தாங்க. சில நேரங்களில் புலம்பின்னு இருப்பீங்க. கால் வலி, கழுத்து வலி, ஏதாவது ஒரு வலி இருந்துட்டு தான் இருக்கும். திடீர்னு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு இந்த கேது நிழல் கிரகமாக இருக்கிறதுனால ஒரு இனந்தெரியாத ஒரு பயம், ஒரு இனந்தெரியாத ஒரு டென்ஷன், ஏதோ ஒன்று போட்டு அழுத்துகிற மாதிரி ஒரு எண்ணம், இதெல்லாம் கொடுத்துட்டு தாங்க இருப்பார். ஆனால் அதே நேரத்தில் குரு பகவான் 9வது வீட்டில் உட்கார்ந்து அந்த கேதுவையும் உங்கள் ராசியையும் பார்க்குறதுனால அந்த கெட்ட எண்ணங்கள், அதாவது எதிர்மறை எண்ணங்கள், அதெல்லாம் மனசை விட்டு இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். இன்றைக்கி தைரியம் வர ஆரம்பிக்கும். நம்மால் முடியும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கும். கால் தான் வலிக்குது, இருந்தாலும் சரியாக போயிடும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. சனி பகவான் வலுத்து இருக்கிறதுனால திடீர்னு பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல, நல்ல சேலரி வாங்குறாப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியும் வர ஆரம்பிக்கும். சிலருடைய பிள்ளைகள் புது தொழில் தொடங்கிறதுக்கு, வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி இருப்பாங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கைக்கு தேவைப்படும் மாற்றங்கள் அனைத்தும் நம் மனம் எடுக்கும் முடிவில்தான் எல்லாமே இருக்கிறது. கண்ணீரை துடைத்து கொண்டு மனம் என்ன சொல்கிறதோ அதை செய்வோம். எல்லா வகையிலும் வெற்றியும் அடைவோம். ஆமாங்க, இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. கஷ்டம்னு வந்துட்டால் உடனே கன்னத்தில் கை வைக்காமல் உள் மனசு என்ன சொல்லுது, நம்ம மனசு என்ன சொல்லுது, அதை கேட்டு நடந்துக்கிட்டு அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம்னு எங்கும் எப்போதும் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் மறைந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஆனால் மறைந்த கிரகங்களால் திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. அப்போ வாங்கின மிக்சி இது வரைக்கும் உழைச்சிது, இப்போ தான் பழுதாயிருக்கு, சரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி, கிரைண்டர் அது மாதிரி சமையலறை சாதனங்கள் புதுசு இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. செல்வாக்கு இன்றைக்கி ஒரு பக்கம் அதிகமாகுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருந்தாலே ஒரு பக்கம் செல்வாக்கு உண்டு. ஆனால் செவ்வாயும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நடக்க வேண்டிய வேலை எதுவும் நடக்க மாட்டேங்குது, வர வேண்டிய பணமும் எதுவும் வரமாட்டேங்குது. ஆனால் நாம் தர வேண்டியதுக்கு மட்டும் ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க. அது மாதிரியும் மனசுக்குள்ளார நீங்கள் வெதும்பிக் கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்த மனஸ்தாபங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் பழைய நட்புகளால் இன்றைக்கு ஆதாயம் உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் இன்றைய தினத்தில் சரியாகுங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்திருக்கிறதுனால அம்மா வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நேற்று முடியாத விஷயங்களை இன்றைக்கி சாதித்து காண்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, காற்றில் பறக்கக்கூடிய துணியானது காற்றினுடைய வேகத்திற்கு தகுந்தாற் போல அதன் திசையில் பறப்பது போல வாழாதீர்கள்.
ஏனென்றால் காற்றில் பறக்கும் துணியானது முட்செடியில் சிக்கிக்கொண்டால் அது அழிந்து போய்விடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனம் போன போக்கில் போகாமலும் மாற்றாரை உறவென்று நம்பாமலும் தன் உழைப்பால் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. 3 கிரகங்கள் உங்களை நேரடியாக பார்க்கறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறுங்க, ஒன்றொன்றாக நிறைவேறுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காம நம்ம 2 பேருக்குள்ள பந்தம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவங்க நினச்ச கல்லூரியில் அவங்க நினச்ச பாடப்பிரிவில் அவங்கள சேர்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதிகளவு லாபமெல்லாம் இருக்குது. மேற்கொண்டு வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு சின்ன சின்ன விளம்பரங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையும் ஒரு பக்கம் இருக்கும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. ஏன்னா தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி சூரிய பகவானுடன் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஆர்வமாய் நாம் சொல்லும் வார்த்தைகளை அலட்சியமாக தவிர்க்க முற்பட்டால் அந்த இடம் நமக்கான இடம் இல்லை என்பதனை அழகாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமாங்க, நாம் ஏதோ ஒரு ஆர்வமாக ஒரு முக்கியமான விஷயத்தை ஒருத்தவங்கள்ட்ட சொல்ல போய் அதனால் இப்போ என்ன, அது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க நம்மளை புரிஞ்சிக்கல, அவங்க நமக்கு முக்கியத்துவம் தரல, அவங்க நம்முடைய உணர்வுகளை ஒத்துக்கலை அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு அங்கிருந்து விலகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், மன உளைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. சோர்வு களைப்பு எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. அதே போல் பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. கைமாத்தா அக்கம் பக்கத்தில் வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்க தொடங்கும். உத்தியோகத்தில் உங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி கோபமாக பார்த்த அதிகாரி இன்னைக்கு கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு பார்ப்பார். உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் சுக்கிரன் 6ல் இருக்கிறதுனால வாகன விபத்து, வாகன பழுது வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத செலவுகள், அர்த்தமற்ற கனவுகள் இவையெல்லாம் அழகான வாழ்க்கையை எப்போதும் சீரழித்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க கண்டபடியெல்லாம் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க.
கண்டபடியெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. முதல்ல கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த அமைதி நமக்கு போதும், இதை விட வேறு என்ன இருக்குது, இதை காலமெல்லாம் நாம் காப்பாற்றி கொண்டு வந்தாலே அதுவே நம்ம தலைமுறைக்கு தாங்குமே என்று சொல்லி எங்கும் எப்பொழுதும் விரலுக்கு தகுந்த வீக்கம் இருந்தால் போதும் என்ற மனதுடன் பொறுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபம் இன்றைக்கி வரும். சிலர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கோபமாக தான் இன்றைக்கி பேசுவீங்க. உண்மையை மாற்றி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இருக்கிறத சொல்லிட வேண்டியதானேன்னு சொல்லி சிலர் மீது நீங்கள் ஆத்திரப்படவும் வாய்ப்பு இருக்குது. காரணம், உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாரு. உத்திராடம் நட்சத்திரத்தில் காலையில் 9:31 வரைக்கும் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரத்தில் தான் பயணம் செய்யிருக்கிறாரு. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், டென்ஷனும் கொஞ்சம் இருக்கும், வயிற்றுக்கோளாறு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளி உணவுகளை இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள்லாம் இன்றைக்கி நனவாகுங்க. இன்றைய தினம் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், போட்டிகள் இருக்கும். வியாபாரத்தில் ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும். வேலையாட்கள்கிட்ட வியாபார ரகசியங்களை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. பங்குதாரர்கள் ஏதாவது பேசுனா கொஞ்சம் பாந்தமாக போயிடுறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்குறவங்கள பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதுக்காக ஒரே ஆட்டம் ஆட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பக்குவப்பட்ட மனம் ஒருவரிடம் இருக்கக்கூடிய நிறைகளை மட்டுமே பார்க்குமே தவிர குறைகளை ஒருபோதும் பார்க்காது. ஆமாங்க, நீங்கள் பக்குவப்பட்டவங்க. அதனால தாங்க எல்லாரையுமே நல்லவங்கன்னு பார்த்துக்கிட்டு நல்லதையே நினைத்து கொண்டு நல்லதையே செய்து கொண்டு வாழ்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இருந்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வருது, சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது. வர வேண்டியது வரமாட்டேங்குது. தர வேண்டிய இடத்துலேருந்து தரியா இன்னைக்கு கிடைக்குமா, இப்போ கிடைக்குமா, வரட்டுமா அப்படின்னு கேட்டு தொந்தரவு தராங்க. என்ன பதில் சொல்கிறதுன்னே சில நேரங்களில் புரியாமல் போகுதேன்னு தடுமாறுவதும் உண்டுங்க. ஆனாலும் சுக்கிரன் நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்பு, பெரிய பதவிகள், எதிர்பாராத திடீர் வளர்ச்சி, இதெல்லாம் கூட ஒரு பக்கம் உங்களுக்கு அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. அதே மாதிரி சின்ன வயசில் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப செய்திகளும் இன்றைக்கி உங்களை தேடி வருங்க. பயணங்களாலும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதில் ஒரு திருப்தி வரும். பரவாயில்ல, அவங்க கேட்டதெல்லாம் இன்றைக்கி நாம் செய்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற திருப்தியும் ஒரு பக்கம் வருங்க. வியாபாரத்தில் புதுசாக சில அனுபவங்கள் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரே சந்தோஷம்தான். நினச்சதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி தான். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சந்தோஷம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பவர்களே உண்மையிலேயே வாழத் தெரிந்தவர்களாகிறார்கள். ஆமாங்க, அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது போச்சு, அது போச்சு அப்படின்னு கடந்த காலத்தையே நினச்சிக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருந்தா எந்த காலத்தில் தேறி வர்றது? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இனிமேல் என்ன இருக்குது, நம்மால் முடியாது எதுவும் இல்லை, இனிமேலும் நம்மால் ஜெயிச்சு காட்ட முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே நடக்கும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பிள்ளைங்க கேட்டுருந்த விளையாட்டு சாமான்கள், அதுக்கடுத்தது உடற்பயிற்சி சாதனங்கள், அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. அந்த ட்ரெட்மில்லை மாற்றணும்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க, இன்றைக்கி மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன மூச்சு பயிற்சி தியானங்கள் மூலமாகவும் இன்றைக்கி நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும், அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கி பாருங்கள், பொருத்தம் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அந்த இடத்த கொடுத்துடலான்னு நினச்சின்னு இருக்கீங்க, சீக்கிரமாகவே ஒருத்தவங்க வருவாங்க. நீங்கள் நினைக்கிற விலைக்கு வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.